இப்போ நம்ம ஹோஸ்டிங்கர்ல N8 வச்சிருக்கோம் எல்லாரும். இப்போ அத எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க N8 உள்ள போனீங்கன்னா, ஸோ இங்க பெல் ஐகான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மாரி. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் வெர்ஷன் அப்டேட்டடா இல்லையான்னு காமிச்சிரும். இப்போ வந்து 2 வெர்ஷன் பிஹைண்ட்ல இருக்குது. இத கிளிக் பண்ணா எத்தனாவது வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னு காமிச்சிரும். ஸோ 1.106.3 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 1.107.4 வரைக்கும் இருக்கு. அது அப்டேட் ஆகாம இருக்கு. ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணலான்றது பார்க்கலாம் குயிக்கா. ஸோ நம்ம இதை ஹோஸ்ட் பண்ணியிருப்போம்ல ஹோஸ்டிங்கர். ஸோ அந்த ஹோஸ்டிங்கர் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கர் லாகின் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து குரோமில் ஓப்பன் பண்ணுறேன். இது மட்டும் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோஸ்டிங் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஹோம்லேருந்தே போகிறேன். ஹோம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விபிஎஸ்ல க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே மேனேஜ்னு போய் கொடுத்துக்கலாம். மேனேஜ் கொடுத்த உடனே இங்கே ப்ரௌசர் டெர்மினல் இங்கே இருக்கும். ஸோ இந்த ப்ரௌசர் டெர்மினல் கிளிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த பாப்அப் பிளாக்கர்னால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் பிளாக்டுன்னு வரும். ஸோ இந்த இடம் பாப்அப். இந்த பாப்அப் வந்து ஆல்வேஸ் சர்வ் பாப்அப் இந்த ஹோஸ்டிங்கில் இருந்து டன் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம் ப்ரௌசர் டெர்மினல். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும் ப்ரௌசர்லேயே. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட ஹோஸ்டிங்கரோட ஹோஸ்ட் ஓட டெர்மினல். இப்போ இதில் வந்து கமாண்ட்ஸ் ரன் பண்ணோம். அது என்ன கமாண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த கமாண்ட் டாக்கர் ps-a அப்படின்ட்டு இதை காப்பி பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ரீட் பண்ணணும்னா இது வந்து டாக்கர் N8 ரன் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் ஃப்ளோ வைஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 2 லைனில் வருது பேசிக்கலாக. ஸோ கண்டெய்னர் ஐடி இமேஜ் கமாண்ட் இது ஒரு லைனு, கீழே வந்து நேம்னு தனியாக ஒரு லைன் வருது. ஸோ இங்கேயும் அப்படி தான் ரீட் பண்ணணும் நம்ம. ஸோ இது வந்து N8 இமேஜ், அதாவது பர்டிகுலர் வேர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னா அது இமேஜ் ஃபைலு. இது அதோட கண்டெய்னரோட நேம். ஸோ இந்த கண்டெய்னர் நேமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு root-N8-1 இருக்கு. இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் கண்டெய்னர் நேமு. ஸோ இங்கேயும் இருக்கு. இப்போ நம்ம லேட்டஸ்ட் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டாக்கர் புல் N8 என்னவோ லேட்டஸ்ட்னு கொடுக்கணும். ஸோ இந்த லேட்டஸ்ட்க்கு பதிலாக அதுவும் பர்டிகுலர் வேர்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த வேர்ஷன் நம்பரை இங்கே கொடுக்கணும். 1.106.3 அது மட்டும் பண்ணுறீங்கன்னா இந்த வேர்ஷனை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா லேட்டஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல் ஆகும், அந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் புல் ஆகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் புல் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இமேஜஸ் அப் டு டேட்டுன்னு வருது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும் பின்னாடி, இமேஜ் ஃபைல் க்ரியேட் ஆகி லேட்டஸ்ட் வேர்ஷனை புல் பண்ணிடும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேர்ஷன் கரெக்டான வேர்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் டாக்கர் ரன். இந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணது இதை வச்சு தான் பண்ணோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் ஃபைலை N8 N1. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நான் இப்போ த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேர்ஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை போட்டுட்டு செக் பண்ணிங்கன்னா வேர்ஷன் வந்துடும். ஸோ லேட்டஸ்ட் வேர்ஷன் இது 1.107.4. இதுதான் லேட்டஸ்ட் வேர்ஷனு இந்த பர்டிகுலர் இமேஜில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரண்ட் வேர்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த ரூட், இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் நம்மளோட புது இமேஜ் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா லேட்டஸ்ட் வேர்ஷன், அதை வந்து இந்த கண்டெய்னருக்கு மேப் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டாக்கரை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இது ஸ்டாப் ஆகிடும். இது மட்டும் தான் அந்த ரெஸ்பான்ஸ் வரும் உங்களுக்கு. டாக்கர் RL இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறது, இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ரிமூவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் எப்போ வேணாலும் இந்த டாக்கர் ps-a நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் ps-a யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த N8 ரன் ஆகலை. இப்போ இந்த கண்டெய்னர் ரிமூவ் ஆகிடுச்சு இதுலேருந்து. ஸோ இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அப்பப்போ இதை செக் பண்ணிக்கலாம் இந்த கமாண்டை போட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கமாண்ட் ரன் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டவுன்லோடும் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாக்கர் காம்போஸ்ட் ML வந்து புது இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா cd rootன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க.
இங்கே சிடி ரூட் அப்படின்னா ரூட் டைரக்டரிக்கு பாயிண்ட் ஆகிடும். ஸோ பேசிக்கலாக அந்த பர்டிகுலர் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ டிஐஆர் போட்டிங்கன்னா அந்த டைரக்டரியில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா docker-compose.yml இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணி பழைய இமேஜை எடுத்துட்டு இந்த லேட்டஸ்ட் இமேஜ் இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை அங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா இது இதனால. இப்போ இந்த ஃபைல் இப்போ இருக்கு இல்லையா, இப்போ இதை எடிட் பண்ணணும்னா இந்த கமாண்ட் nano docker compose yml அந்த ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைல் நேமை கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இங்கேயே இந்த டெர்மினல்லே ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் யூசிங் கீபோர்டு அப் அண்ட் டவுனை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட்டாக மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஒயிட் மூவ் ஆகுறது அந்தந்த லைனில் போடும். ஸோ பர்டிகுலராக எந்த கண்டெய்னரை நம்ம எடிட் பண்ண போகிறோம்னா NI10 தான் எடிட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா NI10 அதோட இமேஜ் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எந்த போர்ட்டில் ரன் ஆகுது 5 6 7 8 அந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய இமேஜ் இங்கே பாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், நான் மவுஸை வச்சு இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, வெறும் இந்த இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புது இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நேம் இங்கே இருக்கும். லேட்டஸ்ட்னு சொல்லி இதுக்கு முன்னாடி போட்டோம்ல NIO சொல்லி இதை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போதான் இதை ரீப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா Ctrl-O ப்ரெஸ் பண்ணணும். Ctrl-O பண்ணால் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணும். Ctrl-O பண்ணிவிட்டு அது கேட்கும் உங்களுக்கு இதை சேவ் பண்ணணுமா ஓவர் ரைட் பண்ணணுமான்னா, அப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஓவர் ரைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு Ctrl-X டு எக்ஸிட். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இங்கே எடிட் பண்ணியாச்சு. Ctrl-O கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வருது இல்லை, ஸோ எதுவுமே இல்லை, அந்த ஆப்ஷன்ஸில் எதுவும் பார்க்க வேணாம், அப்படியே என்டர் கொடுத்துருங்க, அந்த ஆப்ஷன் போயிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி. Ctrl-X கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ எடிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னா மறுபடியும் இதே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் சேஞ்சஸ் இருக்கான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா NI10 இமேஜ் இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு Ctrl-X. அவ்வளோதான். இப்போ வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இந்த சிஸ்டமை டவுன் பண்ணி அப் பண்ண போகிறோம். புல் பண்ணி புது இமேஜில் இருந்து அந்த கண்டெய்னருக்கு டவுன்லோட் பண்ணி இதை சிஸ்டமை அப் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 கமாண்ட் இருக்குது. docker compose down, docker compose pull NI10, அதுக்கப்புறம் compose up -d. இது 3மே காப்பி பண்ணி ஒரே டைமில் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இது அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த 3 இதுவுமே அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு கண்டெய்னர்ஸை, அதுக்கப்புறம் புல் பண்ணியாச்சு, நியூ இமேஜ்லேருந்து புல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. என்னென்ன கண்டெய்னர் அப்பில் இருந்துச்சோ எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ சேம் கண்டெய்னர் நேம் தான், ரூட் NI10 1ல் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இதை காப்பி பண்ணிக்கலாம். அதே நேம் தான், எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ எந்த வெர்ஷன் ரன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு இந்த கமாண்ட் docker execute IT இந்த வெர்ஷனை காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெர்ஷன் காமிச்சிடும். ஸோ இந்த வெர்ஷன் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக. ஸோ அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஹோஸ்டிங்கர் இங்கே போயிட்டு மேனேஜ் ஆப்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்டு பிஹைண்டுன்றது இதெல்லாம் போயிடும். ஸோ இப்போ உங்கள் NI10 அப்டேட்டட் வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நீங்கள் எப்போ வேணாலும் செக்அப் பண்ணிக்கலாம். docker PSA அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கும். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் பேக் ஆன்லைன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட் NI10 முதல்ல இருந்துச்சு, இமேஜ் நேம் பழைய இமேஜ் இருந்துச்சு, இப்போ நம்ம புது இமேஜ் போட்டது இமேஜில் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நோஷனோட இந்த ஸ்டெப்ஸு டாக்குமெண்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே இதுலேயோ ஷேர் பண்ணுறேன் லிங்க்கை. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.